ப்ரெஷரை கொடுக்கும். அவங்க அதாவது பேட்டிங் சைடில் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க ஒரு 120+ அந்த மாதிரி நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டா ஆப்போசிட் டீமுக்கு டஃப் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் மேட்சஸ். ஜிகேசிசி அண்ட் பிஎஃப்சிசி 2 டீம்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்துருங்க ஸ்கோரிங்க்கு. ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். ஜிகேசிசி அண்ட் பிஎஃப்சிசி டீம்லேருந்து 2 டீம்லேருந்து ஒருத்தர் வந்துருங்க ப்ளீஸ். ஜிகேசிசி சைடில் இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா ஜெர்சி நம்பர் 21 பிரசன்னாவும் ஜிஜோ 2 பேரும் காம்பினேஷன் இறங்கி இருக்காங்க. பிஎஃப்சிசி சைடில் மையரசன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்ட்ரைக்ல பிரசன்னா. குட் டிஃபென்ஸ். ஸ்டார்ட் வித் டாட். இதுக்கு தான் டிஃபென்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பால. அடுத்த பால பஞ்ச் பண்ணி சூப்பரா பறக்க விட்டாரு பிரசன்னா. த பிக் மேன், பவர் ஹிட்டர். பியூட்டிஃபுல் ஷாட். ஓ, கட்டர், ஸ்லோ கட்டர், நல்ல வேரியேஷன். டாட் பால். This time outside leg stump, wide ball. Oh, good bowling. Dot ball. Catch is the call. An easy catch. Prasanna gone. First overlay, wicket. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நவீன் உள்ள வந்திருக்காரு. சிங்கிள். சிங்கிளோட இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 8, 1 விக்கெட். 1 ஓவர் கம்ப்ளீட்டட். 8 for 1. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிஎஃப்சிசி சைடில். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு விக்கி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல நவீன். வைட் பால். ஸ்டார்ட் வித் வைட். அகைன் வைட். ஓ, குட் ஒன். நல்ல கம்பேக். டாட் பால். சரியா கனெக்ட் ஆகல. டாட் பால். ஆஹா, எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால்.
outside leg, wide ball. Good bowling. Extras போனாலும் இதுவரைக்கும் பவுண்டரி போடாம கண்ட்ரோலா போடுறாரு விக்கி. ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு ஜிஜோ பேட்ல இருந்து. விக்கி so tricky. சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் அடுத்த ஓவர் கண்டினியூ பண்றாரு ஜிஜோ. 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 19, ஒரு விக்கெட். 2 overs completed, 19 for 1. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு நிவாஸ். லெஃப்ட் ஹேண்டட், நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாட் பால். குட் ஷாட் திஸ் டைம். ஹிட்மேன் ஷாட். 6 second 6 for Jijo. Again back foot punch, this time straight to the fielder. மற்றும் சக்கரவர்த்தி சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவர்கள் இங்கே விழா மேடைக்கு வருவோம். நாங்கள் லைன் நம்பர் இருக்காங்க, லைன் நம்பர் அங்கே இருக்காங்க, லைன் நம்பர் இருக்காங்க. Four runs. சக்கரவர்த்தி சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மற்றும் டிஎம் குளோபல் அணியின் கேப்டன் இங்கே கன்சல்ட் வாங்க. ஸ்குவாட் லிஸ்ட் எழுதி கொடுத்து டாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபுல் டாஸ் கரெக்டா பஞ்ச் பண்ணாரு. 6 லூஸ் டெலிவரி. இந்த ஓவர்ல தேவையானதை பண்ணிட்டு இருக்காரு ஜிஜோ. நோ பால் 74. நோ பால், ஃப்ரீ ஹிட். நல்ல டெலிவரி தான். 68. இப்ப ஸ்ட்ரைக்ல நவீன். ஆஹா, dot. 3 overs completed, 37 for 1. Start with wide. Good delivery. New bowler Mukesh. Idea bowling. Single only. ஆஹா, வாட் அ bowling. பேட்ஸ்மேனோட மைண்டை ரீட் பண்ணி ரொம்ப அருமையான வேரியேஷன் போடுறாரு. அகெயின் குட் டெலிவரி. கண்டினியூஸா நல்ல bowling போட்டுட்டு இருக்காரு முகேஷ். திஸ் டைம் ஜிஜோ வந்தவனே போலரை பார்க்கறது இல்ல, அவரோட ஸ்டைல்ல நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பறக்க விட்டுருக்காரு. This time down the track, what a shot! This is like Rohit Sharma shot.
இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கணும். ஜெர்சி நம்பர் 45 போட்டிருக்காரு, ஆனால் கிங்குன்னு டைப் பண்ணியிருக்கு பிரிண்ட்டு. கிங்குனா கோலி தான், ரெண்டும் மிக்சிங்காக இருக்குது. Four overs completed, score 52 for 1. பிரேக்குக்கு அப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகுது. ஜிஜோ பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன், சாரி கிங்குன்னு சொல்லிட்டேன், அது கின்ஸ் தான். கின்ஸ் அவர் அடிக்கிறது எல்லாமே ஃபென்ஸில் போய் விழுகுது. குட் பேட்டிங். நவீன் பேக் ஆன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. இப்போ அடுத்த ஓவர் போகிறதுக்கு சந்துரு. ஆஹா, திஸ் இஸ் கால்ட் அசால்ட் ஷாட். வாட் அ ஷாட்டுங்க. Catch is the call. நல்ல effort, but just a miss. முகேஷோட ஐடியாவுக்கு அப்புறம் அடுத்த பால போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு சந்துரு. கரெக்டா ஐடியாவை கேட்ச் பண்ணி டாட் பால் போட்டிருக்காரு. குட் ஷாட், சூப்பரான ஷாட்டுங்க. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஹைட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், நவீன் கிட்ட அது இருக்கு, கரெக்டா யூஸ் பண்றாரு. பேட்டிங் ஸ்டைல் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, வாட் அ கேட்ச்ங்க, அன்பிலீவபிள். சக்கரவர்த்தி சூப்பர் கிங்ஸ் அண்ட் டிஎம் குளோபல் கிரிக்கெட் கிளப் ரெண்டு டீமோட கேப்டன் வந்துருங்க. நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் உள்ள வந்திருக்காரு. அகைன் வைட். Not a ball. Not a ball. Speed காட்டலனா. Not a ball, not counted. ரெண்டு ஒய்டுக்கு முன்னாடி கேட்ச் பிடிச்ச ராகுல், அவரை பற்றி சொல்லி ஆகணும். ராகுல் அந்த கேட்சை ரொம்ப கூலாக பிடிச்சாரு, எக்ஸ்ட்ராடனரி. அவுட் சைட் லெக், வைட் பால். குட் ஸ்டாப், சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருச்சு, ஸ்கோர் 66, 2 விக்கெட்.
5 overs completed, 66 for 2. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரெண்டு சைடுலயுமே ஓரளவுக்கு கண்ட்ரோலா தான் டிஎம் போயிட்டு குளோபல் இருக்கு. அணியின் கேப்டன் சக்கரவர்த்தி வந்துட்டாங்க. டிஎம் குளோபல் அணியின் கேப்டன். தினேஷ் கண்டினியூ பண்றாரு. வைட் பால். No ball, 71. நோ பால் இஸ் த கால். ஃப்ரீ ஹிட் வந்து ஜிஜோ கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேக் ஆன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. கரெக்ட். ஃப்ரீ ஹிட் பால் என்னவா மாறணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்களோ அவங்க டீம்மேட்ஸ் அது கரெக்டா பண்ணிட்டாரு ஜிஜோ. ஜிஜோவோட ஸ்ட்ரைக் ரேட் 330. குட் கால். டாட் பால். ஆஹா, பியூட்டிஃபுல் ஷாட்டுங்க. 4 runs. Well left, wide ball. Well ball. Single. Again single. Last one delivery from this over. சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்றாரு ஜிஜோ. 6 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 83, 2 விக்கெட். 6 overs completed, 83 for 2. 2 overs more to go. இன்னும் நிறைய பவுண்டரிஸ் தேவைன்னு நினைக்கிறேன் பேட்டிங் சைடில். அப்போ தான் ஆப்போசிட் டீமுக்கு டஃப் கொடுக்க முடியும் சேசிங்கில். ஜிஜோ இருக்காரு, அதை கரெக்டாக பண்ணுவார். பார்க்கலாம். அடுத்த ஓவர் 7th ஓவர் போடுறதுக்கு தினேஷ் வந்திருக்காரு. ஆஹா, சரியா டைமிங் இல்ல. அங்க லைஃப் கிடைச்சிருக்கு. இங்க ஃபீல் பண்ணாரு, கரெக்டா அந்த ஷாட் கனெக்ட் ஆகலன்னு சொல்லி. அங்க கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. வைட் பால். ஆஹா, குட் ஷாட்டுங்க. 6 அடிச்சு 50. Jijo, that is Sehwag and Rohit Sharma style. 19 பால்ல 55 ரன். அதில் 2 4 7 6 ஸ்ட்ரைக்ல இருக்கிற ஜிஜோ. சரியா டைமிங் மீட் ஆகல. சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிட்டாரு. இதுதான் புத்திசாலித்தனம். ஆஹா, this time ரஞ்சித்ங்க பியூட்டிஃபுல் பேட். குட் ஷாட். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தகுந்த, ஏற்கனவே சொன்னேன், அது ரெண்டுமே ரஞ்சித் இருக்கு, ஃபிட்னஸ் அண்ட் ஹைட்டு. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போயிட்டு இருக்கு. Again, what a shotங்க. அருமை அருமை. Well left, wide ball. Again, wide ball. ஆஹா, once again
இந்த வாட்டி ரஞ்சித்துக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. நோ பாலுக்கு ரிவ்யூ எடுத்திருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் த டெசிஷன். பேட்ஸ்மேன் ரிவ்யூ. ஆல் ரைட். 7 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 106, 2 விக்கெட். லாஸ்ட் 1 ஓவர். 7 overs completed, 106 for 2. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சரண் வந்திருக்காரு பிஎஃப்சிசி சைடில் இருந்து. ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் இருக்காரு அட்டாக்கிங் மோடில். 6 பாலுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ரன் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க டீமுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் சேசிங்கில். அது அவங்களுக்கு தெரியும். ஜிஜோ வந்து வெயிட்டிங்கில் இருக்காரு நான் ஸ்ட்ரைக்கில். எப்படா அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மூடில். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன் அவுட் சான்ஸா? ஆஹா, டைரக்ட் ஹிட். அவுட். நோ நீட் டு வரி. அவரோட வேலையை செஞ்சுட்டு போயிட்டாரு அவங்க டீமுக்கு தேவையானதை. தட் இஸ் ஜெர்சி நம்பர் 19 FAF. உங்களுக்கு தெரியும் FAF டூ பிளஸியோட ஜெர்சி. அடுத்ததா ஜிஜோவோட ஜாயின் பண்றாரு சுபாஷ். 555. ஜிஜோ பேக் ஆன் ஸ்ட்ரைக். Punch. 4 runs. Beautiful batting. No ball, 71. No ball is the call. Free hit delivery for Jijo. No ball, 71. Again no ball. 6. Good batting. Good shot. Again free hit கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் 8 6 அடிச்சிருக்காரு ஜிஜோ. எஸ். நல்ல டெலிவரி. ஃப்ரீ ஹிட் பால் டாட்டா மாத்திட்டாரு. ஸ்லோயர் 1. 3 more to go. Punch. Good shot. 9th 6. பேக் ஃபுட் வந்தாலே அது 6 தான் பறக்க விடுறாரு ஜிஜோ. ரொம்ப அருமையான பேட்டிங். கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு மிடில் ஆஃப் த பேட்டில்.
அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப். நல்ல பால் தான். லாஸ்ட் ஒன் டெலிவரி சுபாஷ். டவுன் த ட்ராக். ஃபாஸ்ட் ரன்னிங் பண்ணிட்டாரு ஜிஜோ. இங்க ரன் அவுட் செகண்ட் ரன்ல. நோ நீட் டு வரி. அருமையான பேட்டிங். ஜிஜோவோட இன்னிங்ஸை பற்றி சொல்லி ஆகணும். 26 பாலில் 73 ரன், அதில் 3 4 9 6. முரளி பாலுசாமி. நாமக்கல்லில் மிகப்பெரிய ஒரு டர்ஃப் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடக்கும்போது இண்டோர் ஃபார்மேட்டில் நடக்குது. இதோட லான்ச் ஈவெண்ட்டும் பிளேயர் ஆக்ஷனும் லாஸ்ட் மந்த்தே நிறைவடைஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 180 பிளேயர்ஸ் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 10 டீம் ஃப்ரான்ச்சைசிஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து ஜூன் 25 to 29 மிக பிரம்மாண்டமான முறையில் சேலம் ரோட்டில் இருக்க பிரம்மா ஸ்போர்ட்ஸ் வில்லேஜில் நடக்க போகுது. இவங்க வந்து வித்தியாசமான முறையில் கோ கிரீன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சேவ் நேச்சர் சேவ் ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்னிறுத்தி இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நானும் டோர்னமெண்ட்டுக்காக உங்களை மாதிரியே நானும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி டீம்ஸ் அண்ட் தி பிளேயர்ஸ். ஆல் தி பெஸ்ட். Come fast. ஓப்பனிங் பேரா பிஎஃப்சிசி சைடில் இருந்து விக்கி அண்ட் பிரவீன் காம்பினேஷன் உள்ள வந்திருக்காங்க. ஜிகேசிசி சைடில் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நவீன். நவீன் டு விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். Good start. Start with single. பிரவீன் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. Timing is not perfect. Single only. Good bowling. நல்ல டெலிவரி. டாட் பால். சிங்கிள்.
Low full toss, dot ball. Good bowling. First over boundaries இல்லாம ரொம்ப அருமையா bowling போட்டு முடிச்சிட்டாரு நவீன். வெறும் 3 ரன் தான், விக்கெட் இல்லாம. கிரிக்கெட்டை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பாலும் முக்கியம், ஒவ்வொரு ரன்னும் முக்கியம். ஸோ செகண்ட் ஓவரை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு இர்ஃபான் போட வந்திருக்காரு. யங் பாய் ஸ்ட்ரைக்கில் விக்கி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இருக்காரு. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜூனியர் வெர்சஸ் சீனியர். ஆஹா, பஞ்ச், குட் பஞ்ச். ஸ்டார்ட் வித் 6. Experienced batting. Again. ஆஹா, இந்த வாட்டி ஹைட்டா போயிருக்கு. Direct to the fence. Good batting. Again 6. இப்போ கார்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓவர் ஸ்டிக். திஸ் டைம் கரெக்ட் பண்ணிட்டாரு. வேரியேஷன் போட்டு டாட் பாலா மாத்திட்டாரு. த யங் பாய் இர்ஃபான். கேட்ச் இஸ் த கால், பட் சேஃப் லேண்டிங். கேப்ல போயிருக்கு. சிங்கிள் ஒன்லி. இப்போ ஸ்ட்ரைக்ல பிரவீன். ஃபர்ஸ்ட் ஓவர் கண்ட்ரோலாக போச்சு, வெறும் 3 ரன் தான். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போயிருக்கு இது வரைக்கும். விக்கி பாலை கரெக்டாக பார்த்து கணிச்சு ஆடுற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் பிரவீனுக்கு. ஷார்ட் பிச், ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. லாங்காக அல்லது ஸ்ட்ரைட்டில் போயிருந்தா இதுவும் 6-ஆ மாறி இருக்க சான்ஸு. ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டாரு, அதாவது ஃபுட் ஒர்க்கை. விக்கி பேக் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்லோயர் ஒன். நல்ல என்கரேஜிங் பண்றாங்க யங் பாய. டாட்டோட முடிச்சிட்டாரு. 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 17, விக்கெட் இல்லாம. 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட், 17, நோ லாஸ். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போலிங் சைடில் ப்ரெஷர் கிரியேட் ஆகலை, பேட்டிங் சைடில் தான் ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சைடுக்கு ரன் ரேட் அதிகமாக இருக்குது, ரிக்வயர்ட் ரன் ரேட். நிறைய பவுண்டரிஸ் அடிக்கணும். கேம் எப்படி வேணாலும் மாறும், உங்களுக்கு தெரியும். 3வது ஓவர் போடுறதுக்கு ஜிஜோ வந்திருக்காரு. ஷார்ட் பிச் பஞ்ச். நோ பால். நோ பால் இஸ் த கால். நோ பால் வந்து 6 பறக்க விட்டாரு. அடுத்தது ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு பிரவீனுக்கு. 36 பாலுக்கு 103 ரன் தேவை. ஸ்லோயர் ஒன் திஸ் டைம். ரிசல்ட் இஸ் 4 runs. குட் பேட்டிங். ஜிஜோவோட கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்ல இருந்துச்சு, போலிங்ல கொஞ்சம் நர்வஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ ஐடியா கொடுக்குறாங்க ஃபீல்டிங் சைடில், அதை கரெக்ட் பண்ணி மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்த பால் டாட் பாலா மாத்துவாரா, வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ் கரெக்ட், நான் சொன்ன மாதிரி டாட் பாலா மாத்திட்டாரு. அகைன் யார்க்கர் ஒன், டாட் பால். குட் bowling. ஃபர்ஸ்ட் 2 பால் 2 போனாலும் அடுத்தது கரெக்ட் பண்ணிட்டாரு. அகைன் ஸ்லோயர் ஒன். ஜஸ்ட் மிஸ். 1 பவுன்ஸ்ல இர்ஃபான்ட்ட போச்சு.
Outside leg, wide ball. 2 more to go. One more to go. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது. இங்கே இருக்கிற லேடிஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லணும். அதாவது த்ரோ பால் கரெக்டாக ஸ்டிக்கை யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் டெலிவரி ஃப்ரம் திஸ் ஓவர். ஜிஜோ கண்டினியூ. ஆஹா, வாட் அ ஷாட்டுங்க. இந்த ஷாட் பார்க்கறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் பழைய பிளேயர் உங்களுக்கு தெரியும், கைரன் பொல்லார்ட், அந்த மாதிரியே இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பவர் ஹிட்டிங் பண்ணாரு. பிரவீன் குட் பேட்டிங், குட் ஷாட். இது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க பேட்டிங் சைடில், எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணல. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 41. இது வரைக்கும் விக்கெட்டே கொடுக்கல. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக வந்து அவங்க டீமுக்கு என்ன தேவையோ விக்கி அண்ட் பிரவீன் காம்பினேஷன் கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறது. 30 பால்ல 86 ரன் தேவை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இப்போ அடுத்த போலிங் போட வந்திருக்காரு ஜிகேசிசி சைடில் இருந்து ஜெகன். அவுட் சைட் லெக் வெல் லெஃப்ட் பண்ணிட்டாரு, வைட் பால். ஃபீல்டர் தலைக்கு மேல, ஒரு சைடு பிரவீன் பறக்க விடுறாரு, ஒரு சைடு விக்கி. So lucky. Good batting. நல்ல டெலிவரி, பாடி லைன்ல போட்டாரு. டாட் பால், 6க்கு அடுத்தது டாட் பால் அப்படிங்கிறது போலருக்கு ஒரு பூஸ்ட் அப் கொடுக்கும். அதை கரெக்டா பண்ணியிருக்காரு ஜெகன். அவுட் சைட் லெக் வைட் பால். பாடி லைன்ல போடுறது அப்படிங்கிறது அவரோட மைண்ட் செட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஏரியாவில் ஆடுறது கஷ்டம். எஸ், திஸ் டைம் நோ பால். ஆஹா, ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமான விக்கெட் நோ பாலா மாறிடுச்சு. அன்லக்கி. இந்த டைம் விக்கி காட் லக்கி. அவர் அடிச்ச சாட்டை பார்த்து run out. No ball plus run out. Bala.
இங்கே ஒரு ஒரு மிராக்கிள் நடந்துருக்குன்னு தான் சொல்லணும். நோ பாலில் கேட்ச் மிஸ் பண்ணாங்க, ஆனால் ரன் அவுட் பண்ணிட்டாங்க. பேட் லக் ஃபார் பிரவீன். பிரவீன் ரன் அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக்கில் லேடிஸ் ஆடியன்ஸுக்கு ஒரு கேம் நடக்குது. அதாவது பால் வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்டம்பில் த்ரோ பண்ணணும். யார் கரெக்டாக த்ரோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஸோ யூஸ் திஸ் சான்ஸ், டோன்ட் மிஸ். சந்துரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. ஜெகன் கண்டினியூ. ஆஹா, வாட் அ ஷாட்டுங்க. கரெக்டாக பேக் ஃபுட்டு யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அருமையாக ஆடுறாரு விக்கி. அவுட் சைட் லெக், ஒயிட் பால். நல்ல டெலிவரி. பேட்ஸ்மேன் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங், எந்த ஏரியாவில் வீக் அப்படிங்கிறத கேட்ச் பண்ணிட்டா போதும். போலர் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட்டில் பால் போட்டுடலாம். இப்போ நியூ பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சந்துரு வந்திருக்காரு. அவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு விக்கி. 26 பால்ல 69 ரன் தேவை. 69 from 26. ஆஹா, சூப்பர் ஷாட். அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி பறக்க விட்டுருக்காரு சந்துரு. Again, this time 6. What a shotங்க. பேக் டு பேக் பவுண்டரிஸ். அவர் பங்குக்கு கொஞ்சம் ப்ரெஷரை குறைச்சிருக்காரு பேட்டிங் சைடில். சந்துரு உள்ள வந்த சந்துரு விக்கியோட காம்பினேஷன் நல்ல கெமிஸ்ட்ரி. எங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப தேவை. 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. 68 ஒரு விக்கெட். 24 பாலுக்கு 59 ரன் தேவை. அதாவது 59 ரன்ஸ் ஃப்ரம் 24 பால்ஸ். விக்கி உள்ள இருக்கிற வரைக்கும் ஃபீல்டிங் சைடில் தலைவலி குறையவே குறையாது. ஏன்னா அவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காரு. ரொம்ப அருமையான பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன். இப்போ வரைக்கும் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆடிக்கிட்டு இருக்காரு. லூஸ் டெலிவரிஸை பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் ஃபீல்டிங் சைடில் அடுத்த ஓவர் போடுறதுக்கு வெயிட் 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 ப்ளீஸ் வெயிட். ஃபிஃப்த் ஓவர் ஜிகேசிசி சைடில் இருந்து சுல்தான் வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 333. ஆஹா, இந்த ஷாட்ல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு விக்கி. பேக் டு பேக் 6. 5வது 6 வருது. Outside of 72. நல்ல டெலிவரி தான், பட் பேட் லக், நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். திஸ் டைம் நல்ல ஸ்டாப். பவுண்டரியை தடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட 4 ரன் சேவ் பண்ணியிருக்காரு அவங்க டீமுக்காக ஃபீல்டர் நவீன். ஷார்ட் பிட்ச் 71. again no ball, free hit delivery. This time no chance to get run. Dot ball, free hit ball, dot ball மாத்திட்டாரு. நல்ல டெலிவரி. No ball 71. Again no ball.
மிஸ்டேக்ஸ் பண்ணா ஆப்போசிட் டீமுக்கு ப்ளஸ் பாயிண்டாக மாறிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நெர்வஸ் ஆகாமல் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஆஹா, நல்ல ஸ்டாப். கிட்டத்தட்ட இவர் 6 தடுத்துட்டாரு. குட் ஃபீல்டிங். 10 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் செட்டப் அந்த சைடில். ஃபுல் டாஸ் திஸ் டைம். 2 பேர் ஜம்ப் பண்ணாங்க. அவங்க 2 பேர் தலைக்கு மேலேயும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அழகான ஷாட் அடிச்சாரு விக்கி. விக்கியோட 6th 6 இது. விக்கி இருக்கிற வரைக்கும் பேட்டிங் சைடில் கான்ஃபிடென்ட் குறையவே இல்லை. அவங்க டீம்மேட்ஸ்லாம் என்கரேஜிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபீல்டிங் சைடில் எப்படியாவது விக்கியோட விக்கெட்டை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி bowling சேஞ்சஸ் பண்ணுறாங்க. பட் பார்ப்போம், வெயிட். திஸ் டைம் கிரவுண்ட் ஷாட். சிங்கிள் எடுத்து அடுத்த ஓவருக்கு ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்ணுறாரு விக்கி. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 84, ஒரு விக்கெட். 18 பாலுக்கு 43 தேவை. 43 ரன்ஸ் நீட் ஃப்ரம் 18 பால்ஸ். 2 சைட்லையுமே இப்போ ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். போலிங் சைடில் தேவை டாட் பால்ஸ் அண்ட் விக்கெட்ஸ். பேட்டிங் சைடில் தேவை பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ். 18 பால் என்னவா ஆக போகுது கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் மேட்சோட ரிசல்ட். 2 சைட்லையுமே இப்போ படபடப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த ஓவர் ஸ்டார்ட் வித் பவுண்டரி. அடுத்த ஓவர் போறதுக்கு சங்கீத். ஆஹா, இந்த ஷாட்ல நான் ஏற்கனவே சொன்னேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு விக்கி. ட்ரிக்கியா ஆடிட்டு இருக்காரு விக்கி. 50 அடிச்சிட்டாரு 6 அடிச்சு. திஸ் டைம் ஹைட்டா போயிருக்கு. சேஃப் லேண்டிங், சிங்கிள் ஒன்லி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சந்துரு பேக் ஆன் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. outside off stump, wide ball. ஆஹா, பேட்டும் பறந்துச்சு பாலும் பறந்துச்சு. பேட் உடைஞ்சிருச்சு. அம்பயர் சேஃப்டி, கேர்ஃபுல். Four runs. Umpire careful. BFCC ஓட டீம் ஸ்கோர் 100. 14 பாலுக்கு 27. 27 from 14. பவுண்டரிக்கு அடுத்த பால். சங்கீத் கண்டினியூ. ஸ்ட்ரைக்ல சந்துரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லீவ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். வைடா தான் வந்துச்சு. அதை கான்ஃபிடென்ட்டா அடிச்சாரு. பட் பரவாயில்ல, விக்கி ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் டெலிவரி ஃப்ரம் திஸ் ஓவர். 13க்கு 26. ஸ்லோ கட்டர் லெக் சைடில் போட்டாரு. வைட் பால். வைடு நினைச்சு வெல் லெஃப்ட் பண்ணாரு. பட் ரிசல்ட் இஸ் டாட் பால். 12 பாலுக்கு 26 ரன் தேவைங்க. சாரி 25. 6 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 102, ஒரு விக்கெட்.
12 பாலுக்கு 25, 25 from 12. மேட்ச் இப்போ குரூசியலாக மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க சீட்ல இருந்து கார்னருக்கு வர்ற டைம்னு நினைக்கிறேன். புயல் காற்றில் அடிக்கும் ஜன்னல் கதவு மாதிரி எல்லாரோட மனசும் படபடக்க போகுது. அடுத்து வர்ற 12 பால். பிரசன்னா வைட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சந்துரு ஸ்ட்ரைக்ல. ஆஹா, நாட் அ பால். நல்ல ஷாட், 6 அடிச்சும் வேஸ்ட் ஆயிருச்சு. நோ நீட் டு வரி. கான்ஃபிடென்ட் இருக்கிற வரைக்கும் எதுவுமே லூஸ் ஆகாது. திஸ் டைம் ஹைட்டா போய் 6 6 4. 6. Good shot. Oh, நல்ல டெலிவரி. 10 பாலுக்கு 18. வாட் அ ஷாட்டுங்க. 6. அருமையான பிளேஸ்மெண்ட் பண்ணாரு. கரெக்டா கேப்ல போச்சு. ரொம்ப ஈஸி பண்ணிட்டாரு சந்துரு. விக்கிக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். அகைன் 6. வாட் அ பேட்டிங். ரொம்ப ஈஸி பண்ணி விட்டாரு. 9க்கு 12 இருந்துச்சு, இப்ப 8க்கு 6. ஒரே ஒரு 6 தான் தேவை. நல்ல பால், டாட் பால். நோ பால், 71. நோ பால். ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு. குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருச்சு. 6 பாலுக்கு 4 தேவைங்க. 4 ரன். 4 to win. இன்னும் மேட்ச் முடியல. எப்படி வேணாலும் மேட்ச் மாறும். ஒவ்வொரு பாலும் முக்கியம். இதில் டாட் பால்ஸ் போட்டு ப்ரெஷர் எடுத்துட்டாங்கன்னா பேட்டிங் சைடில் கொஞ்சம் டஃப்பாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நல்ல கட்டர் டெலிவரி போட்டாரு. சிங்கிள் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் 6-4 அடிக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் எடுத்தாவே போதும். Again, quick single, 2 to win. நல்லா ஆடிட்டு இருந்தாரு. தேவையில்லாத நேரத்தில் ஒரு விக்கெட் போயிருக்கு. நோ நீட் டு வரி. பரவாயில்ல, உங்கள் டீம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் வெளியே போகிறீங்க சந்துரு. குட் பேட்டிங். அடுத்ததா முகேஷ் உள்ள வந்திருக்காரு. 3 பாலுக்கு 2 ரன். இன்னும் மேட்ச் முடியல. ஸ்கோர்ஸ் லெவல் 2க்கு 1. சிக்ஸ் அடிச்சு அவரோட ஸ்டைல்ல ஃபினிஷ் பண்ணிட்டாரு விக்கி. பியூட்டிஃபுல் பேட்டிங். நான் சொல்லியிருந்தேன் மேட்ச் முடிஞ்சிருச்சு. லேடிஸ் ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றவங்க உள்ள வந்துருங்க கிரவுண்டுக்குள்ள. எனிஒன் இன்ட்ரெஸ்டட்?